எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கோளோ அதில் 3rd டே அன்னைக்கு நைட் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பூஜை அந்த ரொட்டீனும் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிப்ஸும் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்பவும் போல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பின்னாடி கதவு கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி நாள் வச்சுருப்போம் இல்லையா, உருளி, அப்புறம் லெமன், வாசலில் லெமன் வைப்போம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசு வைக்க போகிறோம். 3 days ஒன்ஸ் இது எல்லாமே நம்ம மாற்றி ஆகணும். கண்டிப்பாக மாற்றணும். எதுக்காக இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாசிட்டிவ் வைப்காக தான். நெகட்டிவ் எனர்ஜி கம்மி பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். லெமன் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டி போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 days ஒன்ஸ் லெமனை 2ஆக கட் பண்ணியோ இல்லை முழு லெமன்லேயே ஒரு 4ஆக அந்த க்ராஸாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு வச்சு அதுவும் வைக்கலாம். இல்லைன்னா 2ஆக கட் பண்ணி ஒரு இதில் குங்குமம், ஒரு இதில் மஞ்சள் வைக்கலாம். இல்லைன்னா 2லேயுமே குங்குமம், அந்த மாதிரி நமக்கு என்ன விருப்பமோ வைக்கலாம். பட் லெமன் வாசலில் வைக்கிறது ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு பூ அதில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வாசல் நிலைவாசலில் வைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு நெகட்டிவ் எனர்ஜியோடு யார் வந்தாலுமே அவங்களோட அந்த நெகட்டிவான தாட்ஸ்லாம் போயிட்டு பாசிட்டிவ் ஆகிடுவாங்க. நமக்கும் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஸோ அதுக்காண்டி நம்ம வாசலில் இந்த மாதிரி பூ போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி என்ன தான் பண்ணாலும் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு நல்ல வேலை செய்வாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு டயர்டாகிடும். ஸோ அது எல்லாமே கண் திருஷ்டினால தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கண் திருஷ்டி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் நம்மளை பற்றி ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட அது திருஷ்டி மாதிரி தான். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. ஸோ அதனால் பெட்டர் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்புவேன். ஸோ லெமன் 3 days ஒன்ஸ் வச்சுப்பேன். இப்போ குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசர், லிப் பாம், அப்புறம் ஐப்ரோ கிட், அது லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன், புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் நிவ்யா யூஸ் பண்ணுறேன். லிப் பாம் நிவ்யா செரி. அதுக்கப்புறம் ஐப்ரோ வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஐலைனர் லாக்மே. அவ்வளோதான். இதுதான் என்னோடய சிம்பிள் மேக்கப். ரெகுலராக ரொட்டீனாக இது மட்டும்தான். வேறு எந்த ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா ஸ்கின் வர 30+ ஆகிறனால ரொம்ப சாகி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டயத்தில் நம்ம கண்ட ப்ராடக்ட்ஸை ஃபேஸில் போடுறது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்தி. ஸோ அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். பெட்டர் இந்த மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணிப்பேன். நைட்டு ஸ்கின் கேரை நான் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐஸ்வர்யம் குட்னஸில் இருக்க ஃபேஸ் க்ளோ சீரம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவேன். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா செம்ம ரிசல்ட் கொடுக்குது. ரெட் வைன் சோப், ஐஸ்வர்யம் குட்னஸோட ரெட் வைன் சோப்பும் சூப்பரான எஃபெக்ட் கொடுக்குது. ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் செம்ம கிளியராக ஆகுது. கிளியர் ஸ்கின் கிடைக்கிது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் அது செட் ஆகுது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஐஸ்வர்யம் குட்னஸ் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அதில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சோப்பு பார்த்திங்கன்னா 120 rupees வரும் ஒரு சோப்பு. சீரம் பார்த்திங்கன்னா 299, ஆல்மோஸ்ட் 300. ஸோ இதுதான் அதோட ப்ரைஸ் ரேஞ்சு. ஹேருக்கு பார்த்திங்கன்னா நான் சீரம் யூஸ் பண்ணுறேன். அதுவும் லிவான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. முன்னே யூஸ் பண்ணது பிராண்ட் மறந்துடுச்சு. ஸோ இப்போ லிவான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருக்கும்ல, ஸோ அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக புது பூ வச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் முழிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்கிட்டே அப்படியே செஞ்சிட்ருக்கேன். புது பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம துளசி செடி, பால்கனியில் துளசி செடி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அங்கேயும் போயிட்டு கோலம்லாம் போட போகிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் தான் இது எல்லாமே செய்வேன்.
இப்போ நம்ம புதுசாக நைட்டே வந்து பாத்திரம் பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கிறோம்னா அப்போவே செஞ்சு வச்சுருவேன். ஸோ இது ரெகுலராக பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ஏர்லி மார்னிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள்லாம் கோலம் போடுறதெல்லாம் கண்டிப்பாக காலையில் தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த பூ மாற்றுறது இது எல்லாமே காலையிலே பண்ணிக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகளில். ஸோ இதெல்லாம் காலையிலே பண்ணிக்கலாம். மற்றபடி பூஜை பொருட்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி அதெல்லாம் வந்து முன்னாடி நாள் பண்ணிக்கணும். அதே மாதிரி வீடு கூட்டுறது மாப் பண்ணுறது எல்லாமே முன்னாடி நாள் நைட்டே பண்ணிடணும். ஸோ அதனால தான் இதில் நான் என்னோடய நைட் ரொட்டீனை வந்து ஷேர் பண்ணேன். ஸோ வாசலில் பார்த்திங்கன்னா அழகாக லெமன் வச்சாச்சு, பூவும் அழகாக வச்சாச்சு. நம்ம வாசலை பார்த்தாலே அப்படியே மங்களகரமாக இருக்கும். வாசலில் துளசி செடிக்கு, அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் எல்லாத்துலேயும் விளக்கு ஏற்றியாச்சு. 5:30க்குள்ளே நம்ம வந்து இந்த விளக்கு ஏற்றுறது வந்து கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ வாசல்லே 2 விளக்கு கார்த்திகை மாதன்றனால ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துளசி செடிக்கும் வந்து ஏற்றி வச்சாச்சு. ஸோ இந்த டைமில் செம்ம அமைதியாக இருக்கும். நமக்கு மைண்டு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஏர்லி மார்னிங் அப்படியே சாப்பிட்டாச்சு. மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்திக்கு ஒரு குருமா பண்ணியிருந்தேன். அதை அப்படியே தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்டாச்சு. அப்போ ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஒரு பார்சல் வந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் கொஞ்சம் திங்ஸ் வந்து போட்டிருந்தேன்ல, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் வந்துச்சு. ஸோ இந்த கண் திருஷ்டி இருக்க மாதிரி ஈவில் ஐ இருக்க மாதிரி வந்து எனக்கு ஒரு பார்சல் வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. உடனே ஹேங் பண்ணி வச்சுட்டேன். லுக்காக இருந்துச்சு. கலர்ஸ் பார்த்திங்களா பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நைட் ரொட்டீன் மட்டும் ஷேர் பண்ணலான்னு சொல்லி எடுத்தேன். கம்ப்ளீட்டாக வந்து என்னென்ன ஜாமானெல்லாம் உள்ளே கழுவ போடணுமோ அது எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் இதெல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் வந்து க்ளீனிங் ஸ்ப்ரே சொல்லிட்டேன். க்ளீனிங் ஸ்ப்ரேன்னு சொல்லி கடையில் வாங்குவேன். இல்லை அது காலி ஆகிடுச்சு அப்படின்னா பேக்கிங் சோடா, வினிகர், விம் ஜெல் ப்ளஸ் வாட்டர் இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் அந்த மாதிரியான வாசனையான இதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து வைப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ண மாட்டோம், நாங்கள் 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம், ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. டெட்டால் ஸ்மெல்லுக்கும் இந்த பல்லி கரப்பாம்பூச்சிலாம் வராது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே பெஸ்ட்டு சொல்யூஷன். டெட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் இது எல்லாத்துக்குமே வந்து சும்மா நார்மல் தண்ணி வச்சு தொடச்சிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த டெட்டால் ஸ்ப்ரேயும் லைட்டாக எல்லா இடத்துலையும் டெட்டால் ப்ளஸ் வந்து நம்மளுடைய வெசல் வாஷிங் ஜெல் இருக்குல்ல, ஸோ அதோட வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதையும் ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுக்கலாம். அதுக்கும் எந்த பூச்சி கரப்பாம்பூச்சியோ இல்லை பல்லி கூட டெட்டால் ஸ்மெல்லுக்கு வராது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிப்பேன். நான் இப்போ அந்த மேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்திரங்களை விளக்கி கவுத்தி வைக்க போகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாத்திரம் கழுவிட்டே இருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரமாயிரும். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்கும். பாத்திரம் வேகமாக கழுவி கவுத்தி வச்சுருவேன். எப்போவுமே நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீனாக சுத்தமாக்கிட்டு தான் நம்ம வந்து போய் படுக்கணும். நம்ம நாளைக்கு கழுவிக்கலாம் அப்புறம் கழுவிக்கலான்னும் போது நமக்கு தான் அது வந்து சேராமல் போயிடும், உடம்புக்கு சேராமல் போயிடும், நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் மட்டும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம், அடுத்த நாள் மார்னிங் டக்குன்னு அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடலான்ட்டு அப்படியும் யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதையும் லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு டக்குன்னு என்ன தான் வாஷ் பண்ணி நம்ம அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் டக்குன்னு யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் ஒரு வாஷ் கொடுத்துட்டு தான் நான் வந்து எப்போவுமே வந்து சமைக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். அதே மாதிரி எனக்கு விம்மோட சோப்போ விம்மோட ஜெல் ஸ்மெல்லோ எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ஓகே, ஒரு செகண்டு ஒரு 3 வாஷ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். எனக்கு விம் ஜெல்லு விம் சோப்பு 2மே பிடிக்கல. ஸோ எக்ஸோ யூஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸோ சோப் யூஸ் பண்ணுறேன், ஜெல்லும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ரில்லோட ஜெல்லும் செம்ம ஸ்மெல்லு, நீட்டாக இருக்கும், எந்த ஒரு பேட் ஸ்மெல் வராது. பட் விம் வந்து பயங்கரமாக பேட் ஸ்மெல் வரும், எனக்கு அதனால் பிடிக்காது. அதே மாதிரி ப்ரில்லோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். ப்ரில் க்ரீன் கலர்,
அதே மாதிரி சோப்பில் பார்த்திங்கன்னா எக்ஸோ சோப் நல்லாயிருக்கும். நல்ல நுரையும் வரும், க்ளீன் பண்ணிவிடும், ஸ்மெல் வராது. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விம் தான் செட் ஆயிருக்கா இல்லை எக்ஸோ ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் இருந்தாலும் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்துங்க கூப்பிட்டு அங்கங்கே சைக்கிள் ஓட்டிகிட்ருப்பான், எதையாவது எடுத்து அங்கங்கே போட்டுருவான். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஈவினிங் 6 பிஃபோர் ஒரு தடவை கூட்டி க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமே கொஞ்சம் சாப்பிட அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து குப்பையாயிடும். ஸோ அப்போ ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம தூங்கணும். நான் நைட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 9 மேலே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மாப் போட்டுட்டு தூங்கிடுவேன். செவ்வாய் வெள்ளியை தவிர மற்ற எல்லா நாளுமே வந்து மாப் போட்டுருவேன். ஸோ அது வந்து ஈஸியாக போயிடும். நான் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைப் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக போய்டும் வேலை. 24/7 வந்து ஹாட்ஸ்டாரில் வந்து பிக் பாஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ அது கொஞ்சம் யாரோ கூட இருந்து பேசிகிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதை போட்டுகிட்டே அப்படியே பார்த்துட்டே வேலை செஞ்சுட்டு ஒரு 10:30 வந்து போய் தூங்கிடுவேன். ஸோ இதான் என்னோடய நைட்டு ரெகுலரான க்ளீனிங் ரொட்டீன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மோட்டிவேட்டிங்காக இருக்கான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.